ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உடைச்சி விட்ட முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே ஒரு எக் லவாப்தான் இருக்குது, ரிசம்பிளன்ஸ் மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லைனாலும் வீட்டு ஸ்டைலில் சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான எக் லவாப்தார் தான் அது. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம். அப்போது அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி சேர்க்கும் போது இந்த கிரேவிக்கு நல்ல கலரும் கிடைக்கும், நம்மளுக்கு ஒன்றா ஸ்மாஷ் ஆகி எல்லாம் ஈவனாக கிடைக்கும், வாயில் தென்படாமல். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு வர அளவுக்கு கொஞ்சமாக பூண்டு இஞ்சியும் சேர்த்து இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரையணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே 1-2 தென்பட்டாலுமே அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியே குறைப்பாக அரைச்சி போடும்போது தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். ஏன்னா மசாலா சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அப்படியே ட்ரை ஆகி கருக ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். எல்லா மசாலாஸும் ஈவனாக அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அந்த நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். கலக்கும் போதே நல்லா அந்த கலர் சூப்பராக தெரியும். நம்ம தக்காளியினுடைய கலரு, தக்காளி நிறையா சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கும்போது அது பேலன்ஸும் பண்ணிவிடும் நம்மளுக்கு. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரமும் அளவாக சேர்த்துருக்கேன், ஏன்னா சூசுன்னு சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். கொதி வரதுக்கு முன்னாடி முட்டையை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வேகாது, அப்படியே ஒன்றா கலந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாகும் போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம மூடி வைக்கும்போது அடியில் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அகலமான கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று சேராமல் நல்லா தனித்தனியாக நம்ம அந்த முட்டையை உடச்சி அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிடும். அதனால் தனித்தனியாக பரந்த கடாயாக இருந்ததுன்னா அதில் நம்ம அதை உடச்சி ஊற்றிக்கலாம். எத்தனை முட்டை வேணுமோ நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லா முட்டையிலையுமே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடாயை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும். அப்படியே அழுத்தமாக ஆகிடும் நம்மளுக்கு முட்டை, குழஞ்சிலாம் மிங்கிள்லாம் ஆகாது எல்லாத்துலேயும். அப்படியே அழகாக அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கரண்டியால் எடுக்க முடியல அப்படின்னா இன்னொரு ஸ்பூனோ ஏதாவது எடுத்து 2 பக்கம் அழகாக அப்படி திருப்பி போட்டுக்கலாம். உடையாத அளவுக்கு திருப்பி போட்டுட்டு அது மேலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை தூவிட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இது நல்லா டிஃபன் ஐட்டம்ஸோட இந்த வெஜ் ரைஸு, ஃப்ரைட் ரைஸ், இது கூட புலாவ் ரைஸ், இது கூட எல்லாமே நல்லா செட் ஆகும். தோசை, ஆப்பம், இட்லி எல்லாத்துக்குமே நல்ல சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எக் பாக்கெட்ஸ் மாதிரி அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஆப்பத்துக்கு முட்டை கிரேவி செய்யணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். சரின்னு இன்றைக்கி கருப்பு கவுனி ஆப்பம் போட்டு அது கூட இந்த உடச்சி விட்ட முட்டை கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த முட்டை எல்லாமும் நல்லா வெந்து நல்லா அழுத்தமாக இருக்கும், நம்மளுக்கு குழகுழலாம் இல்லாமல். பாருங்கள், நல்லா சூப்பராக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆப்பம் வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கையில் ஒட்டாமல் வரணும். இந்த ஆப்பத்து கூட இந்த முட்டை கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கருப்பு கவுனி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். நீங்களும் இந்த எக் லவாப்தாரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.